அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சட்டமன்ற தொகுதி லால்குடி சட்டமன்ற தொகுதி. இந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியை நான் எடுத்து ஏன் பேசுறேன் அப்படின்னு ஃபர்ஸ்டே நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பரவலா பேசப்பட்டது. அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேட்பாளர், அதுவும் மிகப்பெரிய அளவில் சொத்து படைச்ச, பணபலம் படைச்ச மிக முக்கியமான ஒரு வேட்பாளர் தன்னுடைய சொத்து மதிப்பையே இவ்வளவு காட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வலுவான பணக்காரரை பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரா நிறுத்துறாங்க, எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசா ஊடகங்கள் முழுக்க பேசப்பட்டது. யார் அந்த வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி தேடும்போது தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க இந்த தொகுதியில போட்டியிடுறாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இவ்வளோ வலுவான ஆளு அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு நிறைய தகவல் கிடைச்சது. இந்த குறிப்பிட்ட வேட்பாளரை பத்தி தேட போய் தான் நம்ம இந்த தொகுதியை பத்தி பேசுறோம். யார் அந்த வேட்பாளர் அப்படின்னா ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடிய லீமா ரோஸ் அப்படின்றவங்க தான் நான் சொன்ன அந்த வேட்பாளர். இவங்களுடைய சொத்து மதிப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா 6,000 கோடி ரூபாய் வரைக்கும் இவங்க கணக்கு காட்டியிருக்காங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான ஒரு ஆள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ட்விஸ்ட் ஒன்று சொல்லட்டுமா? இந்த லீமா ரோஸ் அப்படின்றவங்க இவங்க பார்த்தீங்கன்னா டிவிகேல மிக முக்கியமான நபரா ஒருத்தர் இருக்கார்ல, ஆதவ் அர்ஜுனா, அவங்களுடைய மாமியார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு எனக்கு சரியா தெரியல. பட் என் காதுக்கு செய்வழி செய்தியான்னு சொல்றாங்க. அவங்க மாமியார்ன்ற மாதிரி சொல்றாங்க. மருமக டிவிகே, இவங்க மாமியார் இந்த கட்சி. அதே மாதிரி இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல போட்டியிடுறாரு. ஒரு ஃபேமிலியில 3 பேர் 3 கட்சியில 3 இடங்கள்ல போட்டியிடுற தகவலை நம்மளால சுவாரஸ்யமா கேள்விப்பட முடியுது. சரி, ஓகே. மற்ற கட்சியில இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பார்த்தலாம். டிஎம்கே சார்பில் பாரிவள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட்பாளரும், டிவிகே சார்பில் கிருஷ்ணன் அப்படின்ற வேட்பாளரும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து மதன் அப்படின்ற வேட்பாளரும் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட தொகுதியில போட்டிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுறது இவங்க தான், லீமா ரோஸ் அப்படின்ற இவங்க தான். ஸோ இவங்களுடைய அந்த சொத்து மதிப்பே பெருசா இருக்கிறதுனால, ஸோ கண்டிப்பா இவங்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன், அதே மாதிரி இவங்க நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றதுனாலே வெற்றி வாய்ப்புகளை இவங்க பக்கம் கொஞ்சம் ஒருபடி லைட்டா தூக்கி வைக்கலாம். பட் நம்ம என்ன எது சொல்ற கலர்னு ஒருத்தர் உறுதியா சொல்ல முடியாது. பட் கருத்துக்கள்ல சொல்லலாம். சரி, ஓகே. இதற்கு முன்னாடி யார் அதிகமா ஜெயிச்சிருக்கான்ற பார்த்தலாம். அப்புறமா கருத்துக்கு போலாம். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 1991 காங்கிரஸை சேர்ந்த லோகாம்பால் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. 1996 டிஎம்கேவை சேர்ந்த நேரு அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. 2001 அதிமுகவை சேர்ந்த பாலன் அப்படின்ற வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. 2006 டிஎம்கேவை சேர்ந்த சவுந்தரபாண்டி அப்படின்ற வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. 2011, 2016, 2021 அப்படின்ற இந்த காலகட்டம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா சவுந்தரபாண்டியை திரும்ப 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 சட்டமன்ற வேட்பாளராக சட்டமன்றத்துல செலக்ட் செய்யப்பட்டிருக்காரு. எம்எல்ஏ கேண்டிடேட்டா திரும்ப திரும்ப நின்றுருக்காரு. 4 முறை தொடர்ச்சியாக இந்த தொகுதியில் நின்று இவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் தான் தற்போது இவரை மாத்திருக்காங்க. பாரிவள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே உடைய கேண்டிடேட் மாத்திருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, ஒரு டிஎம்கே உடைய ஒரு கோட்டை அப்படின்னா இந்த தொகுதியை சொல்லலாம். தொடர்ச்சியாக 4 முறை ஒரு தொகுதியில ஜெயிக்கிறது அப்படின்ற சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப, ஸோ இந்த தொகுதியானது கண்டிப்பாக டிஎம்கேவுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு தொகுதியா வந்திருக்கு. கண்டிப்பா நம்மளால டிஎம்கே செயல் சொல்ல முடியும். அதே மாதிரி லீமா ரோஸ் அப்படின்றவங்க இவங்க நல்ல ஒரு பல்கான ஒரு ஆள் அப்படின்றால், ஸோ கண்டிப்பாக மக்கள்கிட்ட இறங்கி நிறைய குறைகளை கேட்டு அவர்களுக்கான உதவிகள் எல்லா உதவிகளையும் செஞ்சு கண்டிப்பாக ஓட்டுக்களை வாங்குற விஷயத்த சிறப்பாக பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஎம்கே ஆளும் கட்சியா இருக்கிறதுனால அந்த இடத்துல அவங்களும் இறங்கி தரமா மக்களுக்கு பேசி குறைகளை தெரிஞ்சுட்டு அவங்களுக்கான உதவிகளை செஞ்சு ஓட்டு வாங்குறதுல கண்டிப்பா அவங்களுக்கு முனைப்பு காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த இடத்துல கிருஷ்ணன் அவர்கள், அதாவது டிவிகே உடைய நபரும் அதே மாதிரி மதன், நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளரும் கொஞ்சம் ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய பட்சத்தில் இழுபறியானது கொஞ்சம் இருக்கும். பட் டிஎம்கே சைட்ல கொஞ்சம் பாசிட்டிவா இருப்பதை போலதான் நமக்கு தோணுது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உறுதிப்பட நம்மளால சொல்ல முடியலாலும் நம்ம ஒரு பக்கம் பார்க்கலாம். டிஎம்கே உடைய கோட்டை இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளால கொஞ்சம் உறுதியா சொல்ல முடியல. இது ஏடிஎம்கே சைடு போகும்னு சொல்லிட்டு. பட் ஏடிஎம்கேவுக்கும் ஒரு பிளஸ் இருக்கு. டிஎம்கே உடைய ஓட்டுக்களை விஜய் பிரிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா ஏடிஎம்கே ஜெயிச்சிடும். ஒருவேளை அதிகமான ஓட்டுக்கள் வாங்கி விஜயுடைய கட்சியை ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுத்துறதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.